ரூபாய் நோட்டு செல்லாதுங்கிற மத்திய அரசோட உத்தரவால எலியும் பூனையமா இருந்த கட்சிகள் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்று சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்களாம். அது பாராளுமன்றத்திலையும் எதிர்கொலிக்குதான். பேசிக்கிட்டாங்க. தலைவா, பாஜக கூட்டணி கட்சியா இருந்த சிவசேனா இப்போ மம்தா பானர்ஜி தலைமையில் நடந்த போராட்டத்தில் கலந்துகிட்டதால பாஜக தரப்புக்கு வருத்தமா? எல்லா இடத்துலயும் சிவசேனா கட்டையை கொடுக்குதுன்னு நினைக்கிறாங்களா? பேசிக்கிட்டாங்க. முதல் நாள் மம்தா பானர்ஜியை சந்திச்ச டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மறுநாள் நடந்த ஊர்வலத்துல எதுக்கு கலந்துக்கலைன்னு ஒரு பேச்சு உலாவர்தான். தலைமை யாருன்னு குழப்பமா? வெளியில பேசிக்கிட்டாங்க. ரூபாய் நோட்டு மாத்திர விஷயத்துல மக்களுக்கு இவ்வளவு பாதிப்பு வரும்னு எதிர்பார்க்கவே இல்லையா. இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சா கூடுதல் முன்னெச்சரிக்கை செஞ்சிருக்கலாமேன்னு அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசனை நடந்துச்சான். பேசிக்கிட்டாங்க. ஐயா, பிரதமர் மோடி எடுத்த முடிவுக்கு பாஜகவில் ஒரு சிலர் முணுமுணுப்பை காட்டினாங்களாம். தங்கம் வாங்க பேன் கார்டு விவகாரம் எதிர்ப்புகளையும் உருவாக்குச்சான். இடையில பாஜக எம்பி சுப்பிரமணிய சாமி அப்பப்போ ட்வீட் பண்றதும் சலசலப்புகளை உருவாக்குதான். பேசிக்கிட்டுதாங்க ஐயா. தங்க நகை வியாபாரம் மட்டும் இல்லாம ஜவுளி வியாபாரமும் மொத்தமா படுத்திக்கிச்சான். அதோட ரியல் எஸ்டேட்டு, ஆடு மாடு சந்தை, வாகன விற்பனை, நெசவு, ரெடிமேடு, இன்னும் பல தொழில்களும் பாதிப்புங்களாம். நமக்கு என்னங்க தெரியும்? வெளியில பேசிக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் தெளிவா, தினசரி சம்பளம் கொடுக்குற இடம், வார சம்பளம் கொடுக்குற இடம், இன்னும் பல இடங்கள்ல பாதிப்புகள் இருந்தாலும் வட மாநிலங்கள் போல தமிழ்நாட்டில் மலைவாழ் மக்கள் அதிகம் பாதிக்கப்பட்டாங்களாம். இறங்கி ஊருக்குள்ள வரத்துக்குள்ள பேங்க்ல கூட்டம் ஏறிடுதான். பேசிக்கிட்டாங்க. கூட்டுறவு வங்கிகள் திறக்காம இருக்கதால விவசாய கடன், நகை கடன் மட்டுமில்லாம உரம், பூச்சிக்கொல்லி மருந்து, விதை வாங்கவும் முடியாம விவசாயிகள் தவிக்கிறாங்களாமா. ஏற்கனவே மழை இல்லாம தண்ணி இல்லாம இருக்கும் விவசாயிகளுக்கு அடுத்த பாதிப்பா அமைஞ்சிருச்சான். பேச்சா கிடக்குது. பர்மா, இலங்கையிலிருந்து திரும்பின மக்கள் அதிகமா பயன்படுத்தும் ரெப்கோ வங்கியும் மூடி கிடக்குதான். அது மட்டும் இல்லாம வெளி மாநில தொழிலாளர்களும் வெளிநாட்டு பயணிகளும் கொஞ்சம் சங்கடத்துக்கு ஆளாகிறாங்களாம். பேசிக்கிட்டாங்க. ஐயா, சிரமங்களை எல்லாம் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டா ஜனவரி முதல் வாரத்தில் இருந்து இந்தியா வளர்ச்சி பாதையில பயணிக்கும். பெல்ஜியம், பிரான்ஸு, கனடா, ஸ்வீடன், இங்கிலாந்து போல பணப்பரிமாற்றம் இல்லாத வாழ்க்கைக்கு நாமளும் வந்துடலாம்னு மத்திய அரசு நம்பிக்கை சொல்லியிருக்காங்களாம். பேசிக்கிட்டுதாங்க ஐயா.